அதிமுகவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு தொடர்ந்து இரு அணிகளாக பிரிந்து பெரும் ஒரு பிரச்சனையானது நிலவி வருகிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாகவே எடப்பாடி ஒரு தரப்பினரும் சி.வி. சண்முகம் ஒரு தரப்பினரும் இரு தரப்புக்கிடையே பல்வேறு கருத்து மோதல்களும் ஏற்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக பார்த்தோம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் சி.வி. சண்முகம் தலைமையிலான இருந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக எடப்பாடியை சந்தித்து தொடர்ந்து தமக்கு ஆதரவு கொடுப்பதாக ஒரு ஆதரவும் அளித்திருந்தனர். அந்த அடிப்படையில் தொடர்ந்து கடந்த ஒரு 2 நாட்களாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று நான் உங்களுக்கு அடுத்த கட்டங்களாக ஆதரவு கொடுக்க தொடர்ந்து அவர்களும் தெரிவித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் தொடர்ந்து சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவாளர்கள் எண்ணிக்கையானது தொடர்ந்து குறைந்தே வந்தது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையுமே எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்திருக்க நிலையில் தற்பொழுது இன்னும் 2-3 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தான் ஆதரவாளராக சி.வி. சண்முகம் இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில் தன்னுடைய பதவி ராஜினாமா ஒரு தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பொறுத்தவரையுமே சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய பதவி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. என்னென்றால் கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் சி.வி. சண்முகம் தலைமையிலான 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து தமிழகத்தில் இணைந்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த நிகழ்வும் நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து காரின் மூலம் சி.வி. சண்முகம் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகம் வந்து சபாநாயகர் ஜே.சி. பிரபாகரன் தலைமையில் தொடர்ந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து வந்து அறிவிப்பார்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தான் பல்வேறு கருத்து மோதல்கள் எடுப்பது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுதும் இந்த பதவி ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில எம்.ஆர்.சி. நகரில் உள்ள இல்லத்திற்கு பார்த்தோம் என்றால் எஸ்.பி. வேலுமணி, நந்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.சி. வீரமணி மற்றும் காமராஜ், ரவி மனோகரன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், அருண்மொழி தேவன், திருத்தணிக்கோ ஹரி மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தொடர்ந்து வருகை தந்தனர். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்தோம் என்றால் தொடர்ந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். அந்த அடிப்படையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து இணைந்து பயணிப்பாரா, இல்லை பதவியை ராஜினாமா செய்தாரா, இல்லை வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வாரா என்பது காத்திருந்தான் பார்க்க வேண்டும்.